அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கேள்வியானது சிஎஸ்ஏஆர் நெட் ஜூன் 2018 கேட்ட கேள்வி தான். கொஷின் நம்பர் 34 பார்ட் பி, புக்லெட் கோடு வந்து ஏ. என்ன இன்டெக்ரல் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இன்டெக்ரல் மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் இசட் ஈக்குவல் டு 1 இ பவர் இசட் டிவைடட் பை இசட் ஸ்கொயர் மைனஸ் 1 டிஇசட். இதுக்கு என்ன வந்து ஆப்ஷன் அப்படின்றது ஒரு 4 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 0, ஆப்ஷன் பி பை ஐ இன்ட்டு இ, ஆப்ஷன் சி பை ஐ இன்ட்டு இ மைனஸ் பை ஐ இன்ட்டு இ பவர் மைனஸ் 1, ஆப்ஷன் டி வந்து இ ப்ளஸ் இ பவர் மைனஸ் 1. கொடுத்துக்கிற இன்டெக்ரல் நம்ம எடுத்துக்கலாம். இன்டெக்ரல் ஓவர் மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் இசட் ஈக்குவல் டு 1 e power z divided by z square minus 1 dz. இந்த கீழே வந்து டினாமினேட்டில் இருக்கிற டேர்ம் z square minus 1 என்ன எழுதிக்கலாம்னா z plus 1 into z minus 1 எடுத்துக்கலாம். அவங்க கொடுத்துருக்கிற இந்த சர்க்கிள் அப்படின்றது மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் z ஈக்குவல் டு 1. zன்றது வேல்யூ வந்து ப்ளஸ் 1, அதாவது ஆரிஜின் அப்படின்றது ப்ளஸ் 1, ஆரிஜின் வந்து 1, ரேடியஸ் வந்து 1. சர்க்கிள் வந்து வரைஞ்சாச்சு. இந்த இன்டெக்ரல் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம காஷி இன்டெக்ரல் ஃபார்முலாவை வந்து பயன்படுத்திக்கலாம். நம்மளுடைய வந்து பேசிக் வந்து டெஃபினேஷன் பார்த்துடலாம். இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனலிட்டிக் ஆன் அண்ட் இன்சைட் ஏ க்ளோஸ்டு கர்வ் சி அண்ட் இஃப் இசட் ஈக்குவல் டு ஏ இஸ் எனி பாயிண்ட் வித்தின் சி அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். தென் காஷி இன்டெக்ரல் ஃபார்முலா வந்து f of a equal to 1 by 2 pi I integral over c f of z divided by z minus a into dz. given இன்டெக்ரல் எழுதியாச்சு. இந்த given இன்டெக்ரலில் வந்து இது 2 பாயிண்ட் கிடைக்குது. z equal to a அப்படின்னு சொல்லியிருந்த 2 பாயிண்ட் வந்து z plus 1 z plus 1 equal to z equal to minus 1, next z minus 1 equal to z equal to 1. ஸோ இசட்டுடைய பாயிண்ட் வந்து அதாவது ஏ அப்படின்றது 1, -1. இதில் 1 அப்படின்றது பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த சர்க்கிள்குள்ளே தான் இருக்கும் பாயிண்ட். பட் இசட் மைனஸ் 1ன்ற பாயிண்ட் வந்து அவுட் சைட் த சர்க்கிள். ஸோ வந்து இசட் மைனஸ் 1 லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள், இசட் ஈக்குவல் டு 1 லைஸ் இன்சைட் த சர்க்கிள். காஷி இன்டெக்ரல் ஃபார்மில் வந்து பார்க்கும்பொழுது எந்த பாயிண்ட் வந்து லைஸ் வந்து வித்தின் சிக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது z equal to a, அதாவது z equal to 1 அப்படின்ற பாயிண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு சர்க்கிள்குள்ளே இருக்குது. z equal to -1ன்றது லைஸ் அவுட் சைடு சர்க்கிள். ஸோ இந்த இன்டெக்ரலில் வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னா e பவர் z டிவைடட் பை e பவர் z plus 1 ஹோல் டிவைடட் பை z minus 1 அப்படின்றது மாற்றி எழுதிக்கலாம். இது நம்ம காஷி இன்டெக்ரல் ஃபார்முலா கூட கம்பேர் பண்ணும்பொழுது நியூமரேட்டில் இருக்கிற f of zன்றது e பவர் z டிவைடட் பை z plus 1, z மைனஸ் a அப்படின்றது z minus 1. ஏன் வந்து நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே சொன்னது தான் z ஈக்குவல் டு -1 அப்படின்ற டேர்ம் வந்து லைஸ் வந்து அவுட் சைடு வந்து சர்க்கிள். அதனால் அதை வந்து நம்ம e பவர் z கன்சிடர் பண்ணிக்கிட்டு இந்த z minus 1 z minus a அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ f of z ஈக்குவல் டு e பவர் z டிவைடட் பை z plus 1. இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்றது கிடச்சிருக்குன்னா லைஸ் இன்சைடுன்ற பாயிண்ட் வந்து z ஈக்குவல் டு 1. ஸோ f of 1 ஈக்குவல் டு e பவர் 1 டிவைடட் பை 1 plus 1 அட் பாயிண்ட் z ஈக்குவல் டு 1. ஸோ ஃபைனலி என்ன கிடைக்குதுன்னா f of 1 ஈக்குவல் டு e by 2. ஸோ இந்த இன்டெக்ரலில் இந்த 2 pi I அந்த பக்கம் எடுத்துன்னு போயிட்டா 2 pi I இன்ட்டு f of a ஈக்குவல் டு இந்த இன்டெக்ரல். அதுதான் எழுதியிருக்கேன் பாருங்கள். 2 pi I into f of a equal to integral over c f of z divided by z minus a dz. 2 pi I என்றது நம்ம எழுதியாச்சு. f of a என்றது பாயிண்ட் வந்து equal to 1. ஸோ f of 1 integral over யூனிட் சர்க்கிள், சாரி integral over 1 minus z equal to 1. ஸோ இதில் f of zன்றது e பவர் z டிவைடட் பை z plus 1. அதில் வந்து பாயிண்ட் வந்து 1ன்னு அப்ளை பண்ணி நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த வேல்யூன்றது e by 2. ஸோ அந்த 2 வந்து கேன்சல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா pi I இன்ட்டு e தான் ஆன்சராக கிடைக்குது. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம்.
இந்த ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ 0ன்றது தவறான பதில். ஆப்ஷன் சியும் ராங் ஆன்சர். ஆப்ஷன் டி ஆல்சோ ராங் ஆன்சர். ஸோ ஃபைனலி இந்த கேள்விக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பை I × E. தேங்க்யூ.